அறந்தமிழர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைதியாக இருக்காங்க. இதோட பின்னணி என்ன, அதற்குள்ள இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்ன, ஏன் இந்த கைது, உண்மையாலே இதுதான் காரணமா, இதை பற்றி அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் விவாதிக்க இருக்கிறோம். வாங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சசி. என்னண்ணே நீண்ட நாட்கள். ஆமா, நீண்ட நாள் ஆயிருச்சு. உடல்நிலை சரியில்லாதனால பிரச்சனையை பத்தி பேசி ஆகணும், வேற வழி இல்லை. கைது காலையிலிருந்து ஒரே பரபரப்பா இந்த செய்தி போயிட்டே இருக்கு. உண்மையில இந்த கைது, இதற்கான உண்மையான பின்னணி என்ன, இதுதான் காரணமா இல்ல? அதாவது ஏன் இவ்வளோ ஆவேசம் காட்டணும்? இல்ல, அதாவது நேற்று இரவுல இருந்தே இந்த செய்தி மெதுவா கசிய ஆரம்பிச்சது. உதயநிதி தஞ்சாவூர் நிகழ்ச்சியில அவர் என்ன பேசினாரு, காவிரி தொடர்பான ஆர்ப்பாட்டத்துல என்ன பேசினாரு, அந்த கிறிஸ்பா அவர் பேசின விஷயங்கள் ஊடகங்கள்ல பரப்பப்பட்டது. அப்பவே திமுக காரங்க எல்லாரும் ஸ்மெல் பண்ணாங்க, இதை வச்சு ஏதோ ஒரு அரசியல் பிளே இருக்குது, நாடகம் இருக்குது அப்படின்றத எல்லாம் பிளே பண்ணாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா அதை நம்ம அவர் பேசினது சரியா தவறா அப்படின்னு பார்த்தா தவறு தான், சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 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 வார்த்தையை எந்த இடத்துல அழுத்தி சொல்லுவது, எந்த வார்த்தையை திரும்ப ரிப்பீட் பண்ணி பயன்படுத்தினா அது என்ன அர்த்தம் வரும்ன்றது இன்னைக்கு சமூகத்துக்கு தெரியும். இப்போ ஒன்றும் கிடையாது, சாதாரணமா அது அது உதயநிதிக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ முதல்வராக இருக்கின்ற விஜய் கூட டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாரு, நல்ல வாயில வந்துரும் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் கூட தவறுதான். அதுக்கெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்படலை. நம்ம அதெல்லாம் இப்ப திமுக காரங்க அதெல்லாம் இப்ப கேள்வி கேட்பாங்க. இப்போ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் டேஷ் மகனே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன மக்கள் என்ன பொருள் கொள்வாங்க? நல்ல மகனேனா இல்ல கெட்ட மகனேன்னு பொருள் கொள்வாங்களா, இல்ல ஏதாவது ஒரு வார்த்தையை அதில் வச்சு பொருள் கொள்வாங்களா? அப்போ வேற ஏதோ ஒரு வார்த்தையை வைத்து பொருள் கொள்வது போலதானே அந்த சமூகம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. இப்பெல்லாம் பீப் அப்படின்னு போட்டா அந்த இடத்துல என்ன போறாங்கன்னு இவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் பொது சமூகம் ஒரு முடிவுக்கு வந்துருது, இந்த வார்த்தை தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருதுல. அப்ப அதே மாதிரி உதயநிதி அந்த இடத்துல பயன்படுத்தின வார்த்தை இருக்குல்ல, கூட்டத்தில இருந்து கேள்வி கேட்டு அந்த நடிகையினுடைய பெயரை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நீ அந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னது காவிரியில தான், நீ பொதுவா சொல்லிட்டு போனோட பரவாயில்ல, பின்னாடி அழுத்தி நான் சொன்னது காவிரியில அப்படின்னு சொல்லி சொன்னது இருக்குல்ல, இது தவறுதான். ஆனா தவறுக்கு கைது செய்யப்படுவது தேவையா அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வழக்கமா போடுற மாதிரி தான் காவல்துறை தஞ்சாவூர் காவல்துறையில புகார் வாங்கப்படுகிறது, வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இரு தரப்பினருக்கிடையே மோதலை ஏற்படுத்துகின்ற அளவு நோக்கத்தில் பேசினா இதான் நான் பெயிலபிளா உள்ளுக்கு வைக்கிறதுக்கான ஒரு வழக்கை போடணுன்றதுக்காக பண்றது. இது என்ன, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில மிகப்பெரிய மோதலை உருவாக்குவதற்கு பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல திமுகவிற்கும் பெண் சமூகத்துக்கும். ஏன்னா இதுல ஒரு நடிகைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நடிகைக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு இருக்குல்ல. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மோதல், இரண்டு குழுக்களுக்கு மோதல் ஏற்படுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா இவர் பேசுறது பத்தி காலையில இருந்து எல்லா இடத்துலயும் போராட்டம் தாவேகாவும் செஞ்சு அதான் சொல்றேன். ஒரு பெண் ஒரு நடிகையை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப அந்த நடிகைக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற கேள்வி வருதுல. அவங்கள உடனே அவங்க கட்சியில சேர்த்துடணும் இல்லையா, சேர்த்து தான் பொறுப்பு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. என் கட்சியினுடைய தலைவரோதி பேசினாங்கன்னு தாவேகா கட்சிக்காரங்க புகார் கொடுத்துருக்கணும். ஆனா அங்கங்க திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. ஆனா புகார் கொடுத்தது யாருன்னு பார்த்தா பெண்கள் ஆணையம் தான் புகார் கொடுத்துருக்கு. பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அர்த்தம், வார்த்தை, அதுல வைக்கப்பட்ட அழுத்தம் மாற்று கருத்து கிடையாது, உண்மைதான். அப்போ இந்த விவகாரங்கள் இருக்குது. அப்போ திமுக இறங்கி போராடுறாங்க, அதனால அந்த இரு குழுக்களுக்கிடையே மோதல். அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாவேகால இல்லைன்ற போது இரு குழுக்களுடைய மோதல்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மோதல் ஏற்படுவதற்கு அளவுக்கு ஒரு பேசிட்டாரா, இப்படிலாம் பல பொருட்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. இருந்தாலும் அப்படி ஒரு செக்ஷனை போடுறாங்க. அது இல்லாம நம்ம செக்ஷன் 4 ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், இது வழக்கமா பெண்கள் பற்றி போடுறது. அது இல்லாம 67 ஐடி ஆக்ட், பொது வெளியில போட்டு அது ஊடகங்கள் எல்லாம் வெளிவருதுன்ற ஐடி ஆக்ட்ல போடுறாங்க. இந்த மாதிரி வழக்குகளை ஃபைல் பண்ணிடுறாங்க. ஆனா திமுகவை பொறுத்தவரை நேற்று நைட்டே ஸ்மெல் பண்ணிட்டதுனால இன்னைக்கு காலையில ஜஸ்டிஸ் இளந்திரையனுடைய நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணி ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்க. நீங்க நீதிமன்றத்தினுடைய நடைமுறை தெரிந்தவர்களுக்கு தெரியும். நீதிமன்றத்தில் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா நாளை மறுநாளோ தான் வரும் வழக்கமாக. ஆனா மென்ஷனிங்னு சொல்லுவாங்க. காலையில ஜட்ஜு நீதிமன்றத்தில் உட்கார்ந்த உடனே கேட்பாரு, ஏதாவது மென்ஷனிங் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்போ மூத்த வழக்கறிஞர்கள் இல்ல அவசரமான வழக்காக விசாரிக்க வேண்டும் நினைச்சு வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை உடனடியாக அவங்களோட விருப்பம் எடுத்துக்காத நீதிபதியோட விருப்பம், இது அர்ஜென்ட் மேட்டர் அப்படின்னு நீதிபதி கருதினால் அதை எடுத்துப்பாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிறது, இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அப்போ திமுக
மனுவை கையில வச்சுக்கிட்டு போய் நீதிமன்றத்தில் மென்ஷன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் செக்ஷன்ல போட்டிருக்கிறோம், இது நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிறது, உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால இதை இன்னைக்கே விசாரிக்கணும் உடனடியாக அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி அவர்கள், நீதியரசர் அவர்கள் அதை விசாரணைக்கு எடுத்து 2:30க்கு விசாரிப்பதாக. எப்பவுமே ஏன்னா போலீஸ் உடனே வரணும், போலீஸுக்கு தகவல் தெரியப்படுத்தி வர சொல்லுவாங்க, அதுக்காக 2:30ல போடலாம் மென்ஷனிங் அப்படின்னு சொல்லி 2:30க்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததாக அங்கிருந்த வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. நமக்கு தகவல் தான் அது. அதாவது டோன்ட் டேக் எனி கோயர்சிவ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னதாக சொல்றாங்க. ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அந்த கைது அங்க அரங்கேறுது அப்படின்றது தான் சிக்கல். ஸோ இந்த வழக்கை பொறுத்தவரை, இந்த மாதிரி வழக்குகளை பொறுத்தவரை நடைமுறையில் என்னன்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள்லாம் இருக்கு, 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளை கைது தேவையற்றது. நீங்க வழக்கை விசாரிச்சு தண்டனை கொடுங்க, ஏன் கைது செஞ்சு அவங்களை கொண்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்குன்றது. எதிர்க்கட்சி தலைவர் நாட்டை விட்டு ஓடி போறது இல்லை, இங்கதான் இருக்க போறாரு, சட்டமன்றத்திலே இருக்கிறவர், அதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் இது. இன்னொன்று சம்மன் கொடுத்துருக்கலாம், 41 சம்மன் கொடுத்து நீங்க காவல் நிலையத்தில் போய் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு வர வச்சு அங்கே விசாரிச்சுட்டு தேவையானால் அங்க கைது செஞ்சிடலாம். சென்னையிலிருந்து அழைத்து தஞ்சாவூர் வரைக்கும், கன்னியாகுமரியில போடுனா கன்னியாகுமரி, தஞ்சாவூர் வரைக்கும், தஞ்சாவூர்ல தான் கூட்டம் நடந்ததுன்றதால அங்க போட்டாங்க. பல இடங்கள்ல புகார் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டதுன்றதெல்லாம் பின்னாடி செய்தி வந்துருச்சு. இதனால இங்க மட்டும் தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அங்க கொண்டு போய் அவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அதுக்கடையில் 2:30ல நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்து விட்டது. விசாரணையில நீதிபதியிட்ட விஜயநாராயணன், எப்பவுமே இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகள் வரும்போது பொதுவாக தலைமை நீதிபதி வரமாட்டாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வருவார். இவர் அட்வொகேட் ஜெனரலே எனக்கு அப்பியர் ஆகிறார் விஜயநாராயணன். விஜயநாராயணன் அவர்களே நேரடியாக ஆஜராகி எங்களுக்கு அவரை ரிமாண்ட் கைது செய்திருக்கிறோம், விசாரிப்பதற்காக நாங்கள் ரிமாண்டு செய்ய வேண்டிய தேவையில்லை, ரிமாண்டு செய்ய போறது இல்லை அப்படின்றத உத்தரவாதமும் கொடுக்குறாரு. சரி, உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா இந்த மாதிரி வழக்குகள்ல அரசுக்கே அந்த எண்ணம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் இல்லைன்னு சொல்லும்போது அங்க இருந்து இவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் தஞ்சாவூர்ல இவரை இங்க கைது செய்யறாங்கல்ல, கூடவே இந்த ஐஓவும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்டே தேவையில்லை, பேப்பர் தான். இங்கேயே ஒரு காவல் நிலையத்துல கொண்டு உட்கார வச்சு அவரை கம்ப்ளீட்டா விசாரிச்சு சாயங்காலம் வரைக்கும் எழுதி ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு எஸ் ஓகே நீங்க பின்னாடி உங்களுக்கு சம்மன் வரும் அல்ல நீதிமன்றத்தில் ஆஜராங்கன்னு சொல்லி விட்டு போயிருக்கலாமே. அப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும் கொண்டு போறதனுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் நம்ம நிறைய ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்குது. நீங்க பாருங்க, இப்பொழுதுதான் திண்டிவனத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க 4:30 மணிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க இருந்து இவர் போய் சேர்றதுக்கே இன்னைக்கு மாலை ஆயிரும். இங்க இருந்து போற வரைக்கும் போற திசையெல்லாம் திமுக கட்சி தொண்டர்கள் அங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு இடத்துலயும் டோல் பிளாசாலன்னு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம டிவிக்கல்ல பாக்குறோம். அப்ப நீங்க போய் சேர்றதே இரவாயிடும். இரவு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விசாரித்துட்டு அவரை காலங்காத்தால அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எப்படி ஊர்வலமாக போனாரோ அதே மாதிரி நீதிமன்றத்துல உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க, நாங்க ரிமாண்ட் செய்ய போறது இல்ல, கைதோட முடிச்சிடறோம், விசாரித்துட்டு விடுவித்து விடுவோம் அப்படின்றது. அப்ப அவர் விடுவிச்சாங்கன்னா அவர் எப்படி வருவாரு? அதே சாலை மார்க்கமாக நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வருவாரு. ஒரு பெரிய பப்ளிசிட்டி இல்ல. இப்ப இது இதுல என்ன பின்னணியில இருக்குது? அதான் நானுங்க அடுத்ததான் கேட்கணும். இப்ப முதல்ல அந்த கேள்விக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் மெனக்கடுற இந்த அரசு இதற்கு முன்னாடி தொடர்ச்சியாக பல அவதூறுகளை, பல கொச்சையான வார்த்தைகளை பேசி தாவேக்கால இருந்து பேசியிருக்காங்க, மிக மோசமாக விமர்சித்து பேசியிருக்காங்க. அங்குள்ள பெண்கள் நீங்க கேட்டனால சொல்றேன். இன்றைய முதல்வர் கூட தேர்தல் சமயத்தை பேசும்போது அங்கிள் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்ம வழக்கமா இப்ப எப்படி உதயநிதி பேசினாரோ அதே மாதிரி இதை பொருள் கொண்டோன்னு வச்சுக்கோங்க. வழக்கமா என்ன மாமா மாமாவா அப்படின்னு ஒரு கிண்டலா, என்ன அங்கிள் அப்படின்னா அதுக்கு பல பொருட்களுக்கு இருக்குல்ல, இப்படி எல்லாத்தையுமே கொச்சையா எடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன். கேளுங்க, நீங்க கேக்குறீங்க. இல்ல அதேதான் நானும் சொல்றேன். அதே மாதிரி நைனா நாகேந்திரன் மிக மோசமான விஷயங்கள் பேசினாரு, நேரடியாக குற்றம் சாட்டினார். முதலாக இந்த நடிகையை தொடர்புபடுத்தி பேசினது நைனா நாகேந்திரன் அவர்கள் தான். அவர் தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் இது சர்ச்சையாக போகும்போது அந்த கட்சியை சார்ந்த பெண்களை ஏன் இருந்தா என்ன, ஒருத்தருக்கு 2 பேர் வச்சுட்டாருன்னா எல்லாம் அவரை சாடியே பேசினாங்க. அப்ப அதுவும் பெண்மையை கொச்சப்படுத்துறது. முதலமைச்சரோட மனைவிக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அவங்க எவ்வளவு மன வருத்தப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் பெண்களுக்கு எதிராக யாருமே அப்போதைக்கு குரலை கொடுக்கல, எல்லாம் அமைதியா இருந்தாங்க, சரின்னு ஏத்துக்கிறாங்க. நீங்க அந்த பெண்களுக்கு தாவேகாவை சார்ந்த பெண்கள் இப்படிலாம் பேசினாங்க. அதாவது அவர் இவ்வளவு பெரிய நடிகர், யாரோ என்னென்ன வேலையோ பாக்குறான், பல தொழில்களை சொல்லி இவெல்லாம் 2 பாண்டி 3 பாண்டி வச்சுக்கிறான், இவர் வச்சிருந்தா என்ன அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. அப்ப அதுவே ஒரு ஆண் அப்படின்னா பலதார மனம் நியாயம், அதை நியாயப்படுத்துறதுன்றதும் பெண்களை கொச்சைப்படுத்துறது தானே. அது அந்த பெண்கள் அமைப்பு இல்ல பெண்கள் ஆணையம் அந்த மாதிரி பேசுற பெண்கள் மாதிரியும் வழக்கப்படணும். அதான நியாயம். அவங்களே அவங்களை கொச்சைப்படுத்தினா பரவாயில்லையா? அப்ப அதெல்லாம் இருக்குது, அதுவும் தவறுதான். ஆமா, கண்டிப்பா. இப்ப இவ்வளவு தூரம் மெனக்கட்டு இந்த கைது நடக்குது இல்ல, இதுக்கு பின்னாடி உண்மையிலே இதுதான் காரணமா
இல்ல இதுக்குள்ள பல விஷயங்கள் பேசப்படுது. என்ன இதுக்கு முன்னாடி அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய இல்ல இது என்னன்னா, நான் இப்ப வந்து திமுகவினர் எல்லாருமே சாலைகள்ல நிக்கிறாங்க. நான் எனக்கு தெரிந்த பலரை நான் தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்தேன். நானும் முயற்சி பண்ணிருப்பீங்க, பல பேர் நமக்கு இருக்கிறாங்க. முயற்சி பண்ணும்போது யாரும் எல்லாம் இந்த இதுல வேகமாக இருக்கிற பிடி கொடுக்கறனால யாரும் பிடி கொடுக்கறனால அதோட சில தகவல்கள் நம்மளால நமக்கு சோர்ஸ் கொடுக்குறவங்கள நம்ம யாரையும் பேச முடியல. இருந்தால் கூட பொதுவாக அரசியல் புரிதலோட பேசும்பொழுது இதுக்கு பின்னணியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? இது வந்து சில விஷயங்களை மடைமாற்றுவதற்கான யுக்தி அப்படி தான் பார்க்குறேன். ரெண்டு விஷயம் இருக்குது இதில். ஒன்று, ஏற்கனவே வந்து இன்றைய முதல்வருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் திரைத்துறையிலேயே பிரச்சனை இருந்தது அப்படின்றது பரவலான பேச்சு உண்டு. கில்லி படத்தில் ஆரம்பிச்சு அப்படி அதான் எடுத்தாரு. ஆமா, இன்னொன்னு வந்து என்னன்னா, இவர் திரைத்துறையில உச்சத்தில் இருந்தவர். அப்போ இவர் வந்து திரைத்துறையில அப்பதான் ஒரு பட்டிங் ஆக்டர் தான். ஆனா அரசியலை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்ததுனால, அவங்க அப்பா முதல்வராக இருந்ததுனால திரைத்துறையை கிட்டத்தட்ட முழுமையான கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. படம் எடுக்க ஆரம்பிச்சதுல கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இப்ப முதல்வராக இருக்கின்ற விஜய் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்தால் கூட அவருடைய படம் ஃபீல்டுக்கு ரிலீஸ் ஆகணும்னா கூட இவர்கிட்ட வந்து கைகட்டி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுதுல. இது வந்து ஒரு ப்ரொஃபஷன். அப்போ தொழிலை பொறுத்த அளவுல ஒருத்தங்க மேல இருக்கிறாங்க. அப்போ ஒண்ணுமே அந்த ப்ரொஃபஷன்ல ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் ஏதோ ஒரு அதிகாரத்தை கையில வச்சுட்டு நம்மளெல்லாம் கட்டுப்படுத்தான்ற போது ஒரு இயல்பாக ஒரு கோபம் வரதான செய்யும். ஈகோ வந்துடும்ல, அது கண்டிப்பா இருக்கும். இது பரவலாக சொல்லப்படுகின்ற செய்தி. அதனால திரைத்துறையில இருக்கிற எல்லார்ட்டுமே அந்த ஒரு இது இருக்கு. ரெண்டு பேருக்குமே வந்து நட்பா இருந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து முரண் வர்றது காரணமே இந்த இதனுடைய வெளிப்பாடு தான். சட்டமன்றத்துல வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணி இவர் பேசுறது, நையாண்டி பேசுறது, இதெல்லாம் வந்து அரசியல். நம்ம தமிழ்நாட்டு அரசியலுடைய தரம் வந்து இந்த சிக்கல்ல அப்பாவுக்கான தரம் இந்த விஷயங்கள தாழ்ந்து விட்டதுன்றது உண்மை. இதை வந்து தாவேகாவினராக இருந்தாலும் திமுகவினராக இருந்தாலும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஆகணும். எப்படியோ ஒரு தமிழ்நாட்டின் அரசியல் இந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டு இருக்கு இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப அதெல்லாம் இதனுடைய பின்னணி. இது ஒன்று திரைத்துறையில உள்ள சிக்கல் அப்படின்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் என்னுடைய பார்வை வந்து காவிரி பிரச்சனை. நீங்க காவிரி பெங்களூர்ல போய் கர்நாடகத்தினுடைய முதல்வர் டி.கே. சிவகுமாரை சந்திக்க போறதா தகவல் வந்தது. அந்த தகவலை தமிழக அரசு தரப்பில் இருந்தோ முதல்வர் தரப்பில் இருந்தோ யாரும் சொல்லல. என்ன சந்திக்க வரார், சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி டி.கே. சிவகுமார் தான் சொல்றாரு, பத்திரிகையாளர் சொல்றாரு. அப்போ அது குறித்து இங்க பல்வேறு கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க, பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. யாருமே பதில் சொல்லல. பதில் சொன்ன அமைச்சர் நிர்மல்குமார் கூட நாங்க பேசலாம்னு இருக்கிறோம், அதே சமயத்தில் நீ சட்டப்பூர்வமான நடவடிக்கை இருக்குன்னு குழப்பலாக தான் பதில் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில தான் இல்ல சட்டப்படி போறோம்னு அது நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொன்னார். அவரே வர வேணாம்னு சொல்லிட்டாரு. அங்க பெரிய அதுக்கப்புறம் நடக்குது. அப்போ இதுல வந்து எதுவுமே சொல்லாம இருந்தாங்க. கடைசியில அங்க இருந்து அவரே வந்து இல்ல வேண்டாம், உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ இதுல கூட பாருங்க, தமிழ்நாட்டு முதல்வரினுடைய முக்கியமானது வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, நீங்க வந்தாலும் நடக்க போறது இல்ல, நாங்கள் உறுதியாக நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதை வந்து அதை சொன்ன இடம் வேற, இது சொன்ன இடம் வேற, தனித்தனி இடம். அதனால அது புரிந்து கொள்ளப்பட்ட விதம் வந்து அவர் அவங்களோட சூழ்நிலைகள் சரியில்லை, அதனால வர வேண்டாம்னு சொல்றாரு. பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டாம்ன்றது, கொடுக்க மாட்டோம்னு சொன்னது அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு நீரை கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அது அடுத்த விஷயம். அப்போ இதை மாதிரி அவங்க சொன்னதுனால இப்போ ஒரு முதல்வருடைய ப்ரோக்ராமை வந்து ஒரு முதல்வருடைய ஸ்போக்ஸ் பர்சனா அங்கே உள்ள தலைமைச் செயலாளர் இருப்பார், இல்லைன்னா இன்னொரு மந்திரிகள் இருந்து சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஸ்போக்ஸ் பர்சனா இன்னொரு மாநிலத்தினுடைய முதல்வரே இருந்தார்ல, இதுதான் இவங்க செய்த சாதனைன்னு வச்சுக்கோங்க. வித்தியாசமான கட்சின்னு சொல்லி செய்த சாதனைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த காவிரி பிரச்சனை வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளைக்கு ஆரம்பிக்கும் போது சட்டமன்ற கூட்டத்தொடரில் காவிரி பிரச்சனை கண்டிப்பாக எழுப்பப்படும். காவிரி பிரச்சனைனா கூட சமாளிக்கலாம், ஏன்னா மழையினால தண்ணீர் திறந்து விட்டாங்க, அதை வேணான்னு சொல்லி. ஆனால் காவிரி பிரச்சனை அதில் எடுக்கப்பட்டால் காவிரி பிரச்சனையை விட திமுகவினரால் முதல்வர் விஜய் அவர்கள் டி.கே. சிவகுமாரிடம் அசிங்கப்பட்டு விட்டார் அப்படின்ற பேசப்படும் பொருள் இருக்குல்ல, அதுதான் பிரதானமாக பேசப்படும். அது ஒரு ஈகோ கிளாஷாக மாறிடும். நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே, நம்ம சரிக்கிடுச்சே நமக்கு அப்படின்றது. அப்போ அது பேசு பொருளாக மாறினால் தன்னுடைய இமேஜ் வந்து தமிழ்நாட்டில் பாதிக்கும் அப்படின்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கலாம். அப்போ அதை மடைமாற்றணும்னு சொல்லி சொன்னால் அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் எம்ஜிஆர் காலத்தில் நிறைய நடக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கிளப்பினா அவர் தன்னுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு சிக்கலை உருவாக்குவார். அது பெரிய பேசு பொருளாக மாறும். அது முக்கியமான மக்கள் பிரச்சனை மறக்கடிக்கப்பட்டுரும். அதே பாணியை இங்கே பயன்படுத்தி காவிரி பிரச்சனை எழுப்பப்பட்டால் அது விஜயனுடைய இயலாமை, பெங்களூரில் போய் பேசிட்டு வரலான்னு சொன்ன இயலாமையை காட்டிடும். அது டி.கே. சிவகுமாரால் நிராகரிக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவர் நிற்கிறார்ன்றதை வெளிப்படுத்துகிற சூழல் ஏற்பட்டுரும். அதனால் அந்த பொருள் பேசுபடு பொருளாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இவர் கைது செய்யப்பட்டு இந்த பிரச்சனையை பேசுபடு பொருளாக மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு
நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் அவரை இங்கேயே கைது செஞ்சு விசாரிச்சு இங்கேயே விடுறதை விட்டுட்டு இங்கிருந்து நேர தஞ்சாவூர் வரைக்கும் அழைச்சிட்டு போய் அங்கிருந்து ரிலீஸ் பண்றாங்கல்ல. அப்ப நாளை காலை வரைக்கும் இது பேசு பொருளாவே இருக்கணும். அப்ப சட்டமன்றம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதே தான் பேசு பொருளா இருக்கும். இதை பத்தி தான் பேசுவோம். ஆமா, அப்போ அந்த காவிரி பிரச்சனை மறக்கடிக்கப்பட்டுரும், தன்னுடைய இமேஜ் வந்து பாதிக்காது அப்படின்றதுக்காக இதை செஞ்சிருக்கலான்ற ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்னு என்னன்னு சொல்லி சொன்னா, இந்தியாவுடைய இடைத்தேர்தல் முடிவுகள்லாம் வந்திருக்கு. இதுல வந்து பீகார்ல வந்து பிரசாந்த் கிஷோர் உன்னுடைய வெற்றி வந்து முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. பிரசாந்த் கிஷோர் வந்து சென்ற தேர்தலில் அவருடைய கட்சி போட்டியிட்டு மிக சொற்பமான வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தது. பிரசாந்த் கிஷோர் போட்டியிடவில்லை. ஆனா இப்போ சுயேட்சை மீன்ஸ் அவர் தன்னுடைய கட்சியின் சார்பாக தனியாக இருக்கிறார், யாருடைய ஆதரவும் இல்லாம. ஆனா அவர் வெற்றி பெற்று விடுகிறார். இது வந்து இந்தியாவிற்கே என்ன செய்தி சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னா, பிரசாந்த் கிஷோர் சென்ற தேர்தலில் இவ்வளவு குறைவான ஓட்டுகளை அவர் கட்சி பெற்றது. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளோட ஒப்பிடுகின்ற பொழுது அவர் பெற்ற வாக்குகள் மிக குறைவு. ஆனா இப்படி இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த காக்ரோச் பார்ட்டியினுடைய எழுச்சி இருக்குல்ல, இது ஒவ்வொரு மாநிலங்கள்லயும், இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அந்த மாநிலங்கள்ல இளையவராக வந்து கொண்டிருக்கின்ற இன்டலெக்சுவல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் பின்னாடி அணிதிரள்கிறார்கள். டெல்லியில மொத்தமா ஒருத்தர் பின்னாடி அணிதிரண்டா கூட ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாநிலத்துக்கு ஒரு இன்டலெக்சுவல் லீடரா இவர் வராரு, அப்போ இவர் பின்னாடி அணிதிரள்வோம் அப்படின்னு சொல்லி அணிதிரண்டனுடைய விளைவு தான் பிரசாந்த் கிஷோர் அங்க வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டிலன்னு சொல்லி பார்த்தா 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் திரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இருக்கிறார், இன்னொரு பக்கம் அண்ணாமலை இருக்கிறார். அப்போ இந்த 2 பேர் பின்னாடி அணிதிரளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சமீபமா 2 தினங்களுக்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சி சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, 1000 பேர் கட்சி இணைகின்ற நிகழ்ச்சின்னு. அதுல வந்து சீமான் அவர்கள் முதல்வரை பற்றி மிக கடுமையாக பேசினார். நீங்க ஜோசப் விஜய் அப்படின்றது உங்களுடைய பெயர் அப்படின்னா இன்னைக்கு திரைப்படத்துல பயன்படுத்துறீங்க, முதல்வராக இருப்பதுன்றது திரைப்படத்துல அந்த பெயரை பயன்படுத்துறீங்கன்னா ஏன் உங்களுடைய முதல் திரைப்படத்துல பயன்படுத்தல அப்படின்றத கேள்வியில தொடங்கி அந்த போதை மாத்திரை பயன்படுத்தினதாக அமைச்சர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சு பேசின விஷயங்கள் கடந்த 2 தினங்களாக சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வைரலா போயிட்டு இருக்க விஷயத்தை மடைமாற்றணும்னால ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், அதற்காகவும் செய்யப்பட்டிருக்கு. கேள்விக்கான பதிலே இல்லையே, நிறைய இடத்துல ஒரு சலசலப்பா தான் போயிட்டு இருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்வராஜ் பார்ட்டி இவங்க பிரசாந்த் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் இந்த இடைத்தேர்தல் வரப்போகிறது. அப்போ இதுல வந்து இவங்க 2 பேர் தான் லீடர்ஸா நிற்கிறாங்க, திரு சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும். அப்போ இந்த காக்ரோச் பார்ட்டி தமிழ்நாட்டினுடைய இன்டலெக்சுவல் இளைஞர்கள், ஏன்னா இளைஞர்கள் முழுக்க ஜென்சி கூட்டம் வந்து விஜய் பின்னாடி இருக்கின்றதா அந்த வெற்றிக்கு காரணம்னு பரவாயில்ல சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில் காக்ரோச் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அதுல வந்து வெர்டிகல் ஸ்பிளிட் ஏற்பட்டிருக்குது ஜென்சிகள் மத்தியில். இன்டலெக்சுவல் ஜென்சிகள் தனியா ஒரு டீம் ஆட்டு காக்ரோச் பார்ட்டி பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க அந்தந்த ஸ்டேட்ல யாரு சட்டமன்றத்துக்கு போனா சிறப்பாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க பீகாரை பொறுத்தவரை பாருங்க, தேஜஸ்வி யாதவ்லாம் தூக்கி தூர போட்டாங்க, டக்குனு இவரை தூக்கி வைக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சூழல் ஏற்பட்டு திமுகவையும் டவுன் பண்ணி இங்க அண்ணாமலை வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறாரானா இல்லை. அப்போ திரு சீமான் அவர்கள் போட்டியிடும் பொழுது அவர் பக்கம் இந்த ஜென்சிகள் ஆதரவு, இன்டலெக்சுவல் ஜென்சிகள் காக்ரோச் பார்ட்டியுடைய ஆதரவு திரும்பிச்சுன்னா அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா அது சிக்கல், அவருடைய எழுச்சி பெரிய சிக்கலாக இருக்கும். அப்படின்றதுனால இதை மடைமாற்றுவதற்காக, ஏன்னா நீங்க வந்து இந்த தேர்தலில் இருந்தே பாத்தீங்கன்னா ஒன்னு டிஎம்கே இல்லைன்னா டிவிகே அப்படின்னு சொல்லி தான் அந்த நேரேட்டிவை செட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த நேரேட்டிவ் வந்து அப்படி செட் பண்ணதுனால அதிமுக ரொம்ப மோசமான தோல்வியை சந்தித்தது. நாம் தமிழருக்கான பல வாக்குகளை நம்ம நாம் தமிழர் இழக்க நேர்ந்தது. அப்போ இப்போ அதை வந்து செட் பண்ணி திரும்பவும் அதை கொண்டு வந்தாச்சுன்னா உதயநிதியா ஸ்டாலினா அப்படின்றத மக்கள் மத்தியில் திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம 2 பேர் கூட ஒரு மோதலை கடைபிடிச்சு அதை வந்து ஒரு பெரிய பேசுபடு பொருளா மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, விஜயை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் உதயநிதி தான் அப்படின்றத செட் பண்ற வேலையை விஜயே செய்கிறாரோ. ஏன்னா இன்னைக்கு 3வது ஒரு பார்ட்டி வந்து நீங்க காக்ரோச் பார்ட்டி வந்து அவங்களுடைய ஆதரவு நம்ம சொன்ன மாதிரி இங்க யாருக்கோ திரு சீமான் அவர்களுக்கோ யாருக்கோ கிடைச்சுன்னு சொல்லி சொன்னா, இதுல திமுக காலியாகி அவங்க மேல எழுச்சி பெட்டி வந்துட்டாங்கன்னா அடுத்து மிகப்பெரிய அளவுல இவங்களுக்கு அடுத்த பொது தேர்தலில் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்க பழைய மாதிரியே அதே நேரேட்டிவை திரும்ப செட் பண்ணணும் அப்படின்னா உதயநிதியா நாங்களா அப்படின்ற இதை மக்கள் மத்தியில் விதைக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவருக்கே மிகப்பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்து இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிவிக்கே திமுக இதுதான், வேற யாரும் இல்ல. அவர் அரெஸ்ட் பண்ணணும்னா பெரிய பெரிய காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சு பண்ணலாம். உண்மைதான், நீங்க அதுதான் முக்கியம். நீங்க சொன்னீங்களே இதுதான் முக்கியமான விஷயம். உண்மையிலேயே உதயநிதியை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அவர் பாப்புலாரிட்டியும் கெடுத்துருக்கணும்னு நினைச்சா அவர் துணை முதல்வராக இருக்கின்ற பொழுது ஏதாவது பல துறைகளில் ஊழல் நடந்திருக்குது, ஏதாவது ஒரு ஊழல் வழக்க காரணம் காட்டி அவரை கைது செஞ்சிருந்தா அந்த ஊழல் வழக்கு தான் பேசப்பட்டிருக்குமே தவிர
விஜய் அவர்களோட பாப்புலாரிட்டி ஏறி இருக்கும். ஆனா அதை செய்யல. ஒண்ணு இல்லாத ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாவே திமுக மேல பண்ண போறது எல்லாமே ஒண்ணும் இல்லாத உப்புச்சப்பு ஒண்ணு இல்லாத பிரச்சனையை வச்சு உதயநிதி அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஊர்வலமாக அழைச்சிட்டு போய் நாளை காலை திரும்ப ஊர்வலமாக கொண்டு வந்து விடுறது வரைக்கும் வேலை இருக்குல்ல. அப்ப இது வந்து திமுகவைக்கான பாப்புலாரிட்டியை இவரே கெயின் பண்ணி கொடுக்கறதுக்கான வேலையை செய்கிறார் என்ற பொழுது இங்க திமுக அல்லது தாவேகா இதுதான் இருக்கணும் அப்படின்ற நேரேட்டிவை இவரே செட் பண்றதுக்கான சூழல் ஏற்படுகிறது. இது திமுகவும் உடந்தையாக இருந்து இந்த வேலையை செய்கிறதா. ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகள்ல உதயநிதியை தூக்கி மேல உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார்ல, அதுல அவரால் செய்ய முடியாம போனது கூட இன்னைக்கு விஜய் செஞ்சு கொடுத்துட்டாரு பழைய நண்பனுக்கு. அப்ப இதையும் நம்ம ஒரு அரசியல் பார்வையா பார்க்கும், இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பல குணங்கள்ல இது என்ன நடந்திருக்குது அப்படின்றத நம்ம சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. நாளைக்கு ஒரு கைது விடுதலையாகி சட்டமன்றத்துக்கு வந்து சட்டமன்றத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்றத வச்சு பார்க்கும்போது தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வை குறித்து நம்ம வந்து யோசித்து பேச முடியும். நம்ம நாளைக்கு இது குறித்து விரிவாக நம்ம பேசலாம். சிறப்புண்ணே, நன்றி. நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.